Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு வந்து நேத்து வீடியோல பார்த்தோம் இல்லையா cast on stitch நம்ம tutorial வீடியோல பார்த்த cast on stitchக்கான இது மாடல் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அந்த cast on stitch வந்து நம்ம எப்படி ஃப்ளவர்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத காட்றதுக்கு தான் இன்னைக்கு வீடியோ பண்றோம். ப்ளவுஸோட கலர் வந்து பிங்க் கலர் and டிசைன் இதுதான். இந்த டிசைன் தான் நான் கீழ ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்கேன். நேத்து வீடியோலயும் காட்டியிருந்தேன் இந்த டிசைனை. இதல வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் எப்படி அப்ளை பண்ணப் போறோம். ஃப்ளவர்ஸ் and leaves ரெண்டுமே யூஸ் பண்ணப் போறோம் cast on stitch வச்சு. and இந்த ப்ளவுஸோட saree கலரை காட்டிடுறேன். அதையும் பாத்துக்கோங்க. saree color வந்து நல்ல yellow நல்ல bright yellowல அங்கங்க pink colorல flowers வருது கொடி வருது இது ஒரு cotton saree தான் இந்த கோட்டா காட்டன் சொல்வாங்கல அந்த மாதிரி ஒரு cotton saree பழைய saree தான் பட் அதுக்கு புதுசா blouse எடுத்து work பண்ணனும்னு நினைச்சு கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி ஒரு 4 saree கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் வீடியோ பண்ணுவோம் ஒண்ணா பாருங்க பட் இன்னைக்கு வந்து நம்ம நேத்து பார்த்த cast on stitch பண்ண போறோம் இந்த yellow color threads யூஸ் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே இப்போ thread வந்து yellow color thread எடுத்துர்க்கேன் எக்ஸாக்ட் saree-ோட கலர்ல thread இல்ல அதனால ரெண்டு ஷேட் எடுத்துர்க்கேன் ஒரு dark shade ஒரு light shade ரெண்டையும் சேர்த்து இந்த cast on rose பண்ண போறோம் சோ cast on stitch rose அப்ளை பண்ண போறோம் இதுக்கு வந்து ரெண்டு நீடில் தேவைப்படும் ரெண்டுமே ஒரே சைஸ் தான் நம்பர் 6 கேப்போட்டரா நீடில் நம்பர் 6ல எடுத்துர்க்கேன் இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு அதனால இது எடுத்துர்க்கேன் ஏனா thread சுத்தணும் இல்லையா சோ கொஞ்சம் லாங்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டிட்ச் இந்த ஃப்ளவர்ல வந்து ரெண்டு லேயரா பண்ண போறோம் cast on stitch வந்து ரெண்டு லேயர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இது எப்படினா bullion knot நம்ம பண்ணோம் இல்லையா அதுலயும் இதே மாதிரி தான் ரெண்டு லேயர் பண்ணிருப்போம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து 3 petals இருக்கும் செகண்ட் லேயர் வந்து 5 to 6 petals இருக்கும் அதே மாதிரி தான் இதுலயும் சோ இப்போ இங்க வந்து thread எடுக்கிறேன் பட் இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல 4 petals பண்ண போறேன் இந்த இடத்துல இருந்து thread எடுத்துட்டு நான் ரெண்டு ஷேட் எடுத்துட்டேன்ல அதுல டார்க்கர் ஷேட் அந்த ஷேட் எடுத்துக்கிறேன் thread எடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி நீடில் உள்ள போட்டு திரும்ப அதே ஃபர்ஸ்ட் எங்க எடுத்தோமோ அதே இடத்துல நீடில் வெளிய எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ செகண்ட் நீடில் plain நீடில் thread இல்லாத plain நீடில் இத வந்து இதுக்கு பக்கத்திலே உள்ள விட்டு இதே மாதிரி எடுத்து வெச்சுக்கோங்க சோ இப்ப ரெண்டு நீடிலையும் ஒண்ணா ஹோல்ட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக ரெண்டு நீடில் போடுறோம் அப்படினா வந்து அப்பதான் வந்து பெட்டல் வந்து கொஞ்சம் திக்கா broad-ஆ தெரியும் பார்க்கிறதுக்கு சோ இப்போ வந்து நம்ம knot மாதிரி பண்ணனும் bullion knotல இப்படி சுத்துறோம் இது வந்து பூ கட்டற மாதிரி இந்த மாதிரி மூணு விரல்ல பிடிச்சிட்டு இப்படி திருப்பி இந்த பக்கம் இப்படி கொண்டு வந்து புல் பண்ணீங்கனா ஒரு knot மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி விழுகும் சோ இதே வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க நான் 8 டைம்ஸ் பண்றேன் 2 3 4 5 6 7 and 8 times பண்ணிட்டு இத நல்லா டைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு நீடிலே ஒன்னு சொன்னப்பல வெளிய எடுத்துருங்க எடுத்துட்டு ஃபுல்லா புல் பண்ணி எடுத்துட்டு இத வந்து டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் பெட்டல் ரெடி ஆயிடுச்சு and நீடில் திரும்ப இதுக்குள்ளேயே போட்டுருங்க செகண்ட் பெட்டல் எங்க எடுக்கணும் அப்படினா இதுக்கு பேக் சைடுல இந்த பெட்டலோட இது இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த முடிச்சா இருக்குற இதுதான் வந்து மேல இருக்கணும் இதுதான் வந்து அவுட்டர் சைடு வெளியில தெரியுற மாதிரி இருக்கணும் இந்த நூல் இப்படி வரிவரியா இருக்குறது வந்து கீழ உள் பக்கமா இருக்கணும் இதுதான் பெட்டலோட அரேஞ்ச்மென்ட் இது வந்து இப்படி வச்சிர கூடாது நீங்க இப்படி வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்காது சோ இது வந்து இப்படி மேல தெரியுற மாதிரி இருக்கணும் சோ இது ஒரு பெட்டல் இதோட பேக் சைடுல சென்டர்ல இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இது வந்து செகண்ட் பெட்டல் ரொம்ப தள்ளி போயிட கூடாது கொஞ்சம் இத ஒட்டியா ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த இடத்துல நீடில் போட்டு எடுத்துக்கலாம் செகண்ட் நீடில் சோ bullion knotல நம்ம எப்படி அரேஞ்ச்மென்ட் பண்ணோம் பெட்டலோட அரேஞ்ச்மென்ட் எப்படி பண்ணோமோ அதேதான் பட் அந்த நூல் சுத்துறது knot போடுறது மட்டும் டிஃபர் ஆகும் அந்த ஒன்னு பின்னாடி ஒன்னு ஆரம்பிக்கிறது அதெல்லாம் ஒரே மாதிரி தான் 3 4 5 6 7 8 times போட்டாச்சு சோ இதே மாதிரி நீ ரெண்டு பெட்டல் போடணும் ஒரு பெட்டல் போட்டுறேன் லாஸ்ட் பெட்டல் போடும்போது காட்றேன் வீடியோல ஃபர்ஸ்ட் லேயர்ல லாஸ்ட் பெட்டல் போட போறோம் ஓகேவா அதாவது தேர்ட் பெட்டலுக்கு பேக் சைடுல thread எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் பெட்டல் இருக்குல இதான் ஃபர்ஸ்ட் பெட்டல் இதுக்கு உள் பக்கமா நீடில் போட்டு இந்த இடத்துல எடுத்துக்கணும் bullion knotல நம்ம இதே தான் பண்ணனும் and bullion knotல வந்து நம்ம நீடில் frame வந்து திருப்பவே தேவையில்லை சும்மா சுத்துறது எந்த டைரக்ஷன் வச்சாலும் நம்ம சுத்திக்கலாம் பட் இதுல knot போடுறதுக்கு வந்து நம்ம frame சுத்தி தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ நான் காட்றேன் அடுத்த லேயர்ல வந்து காட்றேன் எப்படி நான் frame திருப்புறேன் அப்படிங்கறது கொஞ்சம் லாங் வியூல வச்சு காட்றேன் சோ இப்போ மறுபடியும் இதுல அதே மாதிரி 8 டைம்ஸ் knot போட்டுக்கலாம் 8 times போட்டாச்சா நீடில் வெளிய எடுத்துட்டு இத ஃபுல்லா டைட் பண்ணும்போது
இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுதான் மேலே வரும், இந்த வரி வரியாக இருக்கிறது தான் மேலே வரும். இதை வந்து நீங்கள் அந்த பெட்டல்ஸ் மேலே தெரிகிற மாதிரி திருப்பி விட்டுக்கணும், திருப்பி விடணும். திருப்பி விட்டிங்கன்னா தான் இந்த நாட் வந்து மேலே தெரியும் நமக்கு. அண்ட் நீடில் உள்ளே போட்டுருங்க. ஸோ எடுத்தோடனே எனக்கு இந்த வரி வரியாக இருக்கிறதா மேலே வருதுன்னு சொல்லக்கூடாது, அதை வந்து திருப்பணும். நம்ம கையை வச்சு திருப்பி விடணும். இப்படி திருப்பி மேலே ஏற்றி விட்டீங்க அப்படின்னா சரியாக வந்துடும். ஸோ இப்போ நாட் பெட்டல் 4 பெட்டல் போட்டு ஃபர்ஸ்ட் லேயர் முடிச்சிருக்கோம். செகண்ட் லேயர் எப்படி பண்ணுறதுங்கிறது காட்டுறேன். அண்ட் இதுக்கு நாட் கேட்டிருந்தீங்க, ஃபினிஷிங் காட்டலையே அப்படின்னு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில். நாட் வந்து எப்பயும் போல தான், ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எப்படி போடுவோம் அதே மாதிரி தான். இந்த இடத்துல த்ரெட் எடுத்துக்கோங்க, கீழே வந்து த்ரெட் பிடிச்சிக்கணும். இது வந்து நம்ம நாட் போடுறதுக்கான வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ கீழே த்ரெட் பிடிச்சிட்டு திரும்ப நீடில் பக்கத்துலேயே உள்ள போட்டு ஒரு 2 தடவை சுற்றிட்டு புல் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் லேயர் போட போகிறோம். செகண்ட் லேயரில் வந்து கொஞ்சம் தள்ளி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல தான் எடுக்கணும், அந்த இடத்துல இருக்கணும் இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல த்ரெட் எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லோ கலர் லைட் ஷேட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லேயரில் இருந்ததை விட செகண்ட் லேயரில் இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் நீடில் விட்டு எடுத்துட்டு செகண்ட் நீடில் பிளெயின் நீடில் போடுறோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம 12 டைம்ஸ் சுற்றலாம். ஃபர்ஸ்ட் வந்து 8 தானே பண்ணோம், இப்போ 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டைம்ஸ் போட்டிருக்கோம். நீட்டில் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் மேலே வரும். இதை டைட் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பி விட்டுக்கணும். இது மேலே வர மாதிரி திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு அப்புறமா நீடில் உள்ள விடுங்க. இப்போ வந்து நான் ஃப்ரேமை லைட்டாக திருப்பிக்கிறேன் இப்படி எனக்கு வசமாக. அதாவது இந்த நீடில் எடுக்கிற இடம் நம்ம அந்த நாட் முடிச்சு போகிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு கைக்கு வசமாக இருக்கணும். அந்த மாதிரி திருப்பிக்கிறேன். மறுபடியும் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பெட்டலுக்கு பேக் சைடில் த்ரெட் எடுத்துட்டு மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இதுலையும் 12 டைம்ஸ் இந்த மாதிரி எத்தனை பெட்டல் வருதோ அத்தனை பெட்டல் போட்டுட்டு லாஸ்ட் பெட்டல் போடும்போது காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஒரு பெட்டலுக்கும் நம்ம ஃப்ரேம் திருப்பி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் இதை வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு போட்டதில்லை இந்த ஸ்டிச்சு. அதாவது காட்லேயோ ஸ்டாண்ட்லேயோ எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ஃப்ரேம் திருப்பி தான் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் ஸ்டிச்சு புல்லியன் நாட் கூட ஒர்க்கர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களாம் ஃப்ரேம் திருப்பாமல் அப்படியே பண்ணிடுவாங்க. பட் இது வந்து நான் அவங்களை வச்சு பண்ணதில்லை இது வரைக்கும், அதனால் எனக்கு தெரியல, பண்ண முடியுமான்னு எனக்கு ஃபஸ்ட் தெரியல. ஸோ எல்லா பெட்டல்ஸும் போட்டுட்டு காட்டுறேன். செகண்ட் லேயரில் லாஸ்ட் பெட்டல் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் பெட்டல் வந்து இதுக்கு பின்னாடி எடுக்கிறோம். த்ரெட்டை எடுத்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்டல் இருக்குல்ல, செகண்ட் லேயரில் ஃபர்ஸ்ட் பெட்டல், இதுக்கு உள்பக்கமாக நீடில் போட்டு இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று இன்டர்லாக் ஆகும். இதே மெத்தட் தான் நம்ம புல்லியன் நாட்லேயும் பண்ணோம். ஸோ மெத்தடெல்லாம் ஒன்று தான், ஸ்டிச்சு மட்டும் தான் கொஞ்சம் மாறும். இதில் அதே மாதிரி 12 டைம்ஸ் சுற்றிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிவிட்டு பெட்டல் ஷேப்புக்கு அதை திருப்பி விட்டுட்டு இதுக்குள்ளே நீடில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அழகான ஒரு டபுள் கலர் 2 லேயர் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கேஸ்ட் ஆன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃப்ளவர் இப்படி தான் பண்ணணும். நேற்று டுட்டோரியலில் நான் ஃப்ளவர் செஞ்சு காட்டல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ இதே ஸ்டிச்சு கேஸ்ட் ஆன் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம லீஃப் 2 செஞ்சுருவோம். அதுவும் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அது காட்டுறேன் நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த லீஃப் போட போகிறோம். லீஃபுக்குமே வந்து இதே ஸ்டிச் தான், கேஸ்ட் ஆன் தான் யூஸ் பண்ண போகிறோம். லீஃபோட டிப்பில் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து லீஃபோட எண்ட் இங்கே இருக்கா, இதுக்கு இங்கே வரைக்கும் போட்டு நம்ம எப்பயும் வந்து நான் இது வரைக்கும் பண்ண பெட்டல்ஸில் எல்லாத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, இது நீட்டில் வெளியே எடுக்கிற இடம் வந்து த்ரெட் எங்கே எடுத்திருக்கோமோ அதே பாயிண்டில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த லீஃப்க்கு பண்ணும்போது கொஞ்சம் முன்னாடி டிஸ்டன்ஸ் விட்டு இப்படி தெரியுதா? அதாவது நான் த்ரெட் எடுத்துருக்குறேன், த்ரெட்டோட டிப் வந்து இங்கே இருக்குது, த்ரெட் வந்து இந்த டிப்பில் எடுத்திருக்கேன், அதை விட்டு கொஞ்சம் முன்னாடி நீட்டில் வெளியே எடுத்திருக்கேன். இது பண்ணும்போது வந்து லீஃப் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த வரைக்கும் எடுத்துட்டு அடுத்த நீடில் இன்னொரு நீடில் பக்கத்துலேயே போட்டுடலாம். அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி இப்படி எடுத்துட்டு ஸ்டிச் வந்து அதே தான் ஏற்கனவே பண்ண மாதிரியே இதில் வந்து ஒரு 10 டைம்ஸ் போடலாம். 10 போட்டுட்டு இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
இந்த இடம் வந்து கொஞ்சம் ஷார்ப்னஸ் கிடைக்கும் நமக்கு. இந்த மேலே கொஞ்சம் த்ரெட் விட்டோம்ல, அது வந்து இப்படி ஷார்ப் பண்ணிக்கும். அப்பனா தான் வந்து லீஃப் வந்து நமக்கு இங்கே மேலே டிப் ஷார்ப்பாக இருக்குல்ல அந்த மாதிரி வரும். இப்போ செகண்ட் இந்த சைடு 2 ஸ்டிச் போட்டோம்னா ஒரு லீஃப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, இன்னொரு சைட் பண்ணும்போது டிப் வரைக்கும் போகாதீங்க, கீழே இறக்கியே இடுங்க. இந்த த்ரெட் எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. எடுத்து அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ லீஃப் பண்ணும்போது 2 ஸ்டிச் போட்டோம்னா ஒரு ஃபுல் லீஃப் கம்ப்ளீட் ஆகும். இதில் 9 டைம்ஸ் போடுவோம், போதும், கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கோம். அதனால இப்போ இந்த நாட்டா வருது வந்து இந்த சைடே வருது பாருங்களேன், இதை வந்து திருப்பி விட்டுக்கணும். இந்த பக்கம் வர மாதிரி திருப்பி விட்டு அதுக்கப்புறமா நீடில் உள்ள விடுங்க. இப்போ ஒரு லீஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிப் வந்து இது மாதிரி ஷார்ப்பாக வரணும், அந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னா அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த லீஃபையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃப்ளவரும் 2 லீஃபும் முடிச்சிட்டோம். அடுத்து பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி ஃப்ளவர், குட்டி லீஃப் எல்லாம் பண்ண போகிறோம். இது வந்து சின்ன பட்டு மாதிரி. இதுக்கு வந்து நான் அந்த சாரியில் ஒரு ஆரஞ்சு கலர் வந்துருந்தது. ஸோ அந்த ஆரஞ்சு கலரில் த்ரெட் எடுத்து புல்லியன் நாட் போடுறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் புல்லியன் நாட் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 10 டைம்ஸ் சுற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். நார்மல் புல்லியன் நாட் 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் போட்டுட்டு எடுத்துடலாம். ஓகேவா, நல்லா டைட் பண்ணிவிட்டு இது ஒரு பட்டு மாதிரி நீடில் திரும்ப உள்ளே போட்டுடலாம். அண்ட் இங்கே நாட் போட்டுடுறேன். பக்கத்தில் 2 லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து க்ரீன் கலரில் புல்லியன் நாட் போடுறோம். அதுவும் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த பட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு சைடில் 2 குட்டி லீஃப் மாதிரி போட போகிறோம். ஆக்சுவலி நான் வரைஞ்சிருக்கிற லீஃப் இந்த சைடு இருக்குது. பட் அந்த இடத்துல நம்ம ஒர்க் போட்டோம்னா இது ஒரு மாதிரி நாம மாதிரி வந்துடும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இதை பக்கத்துலேயே த்ரெட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல நீடில் போட்டு கொஞ்சம் இறக்கிக்கலாம். இங்கே இறக்கி நீடில் போட்டுட்டு இங்கேயே த்ரெட் திரும்ப எடுத்துட்டு இதில் ஒரு 8 டைம்ஸ் சுற்றிக்கலாம். 2 3 4 5 6 7 8. ஆக்சுவலி சாரியில் க்ரீன் கலர் இல்லை தான், ஆனால் நம்ம க்ரீன் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக க்ரீன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் அழகாக மல்டி கலரில் வரும் இது பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு லீஃப் போட்டுட்டு முடிக்கலாம். இப்போது இந்த இடத்துல மற்ற லீவ்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். பட்ஸ் லீவ்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. 2 பெட் போட்டிருக்கேன். ஒன்று வந்து சிங்கிளாக சின்னதாக ஒரு பெட் ஆரஞ்சு கலரில், இன்னொன்று வந்து பிங்க் கலரில் கொஞ்சம் பெரிய பெட். அதாவது 3 லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து 2 க்ரீன் போட்டிருக்கேன். இது எல்லாமே புல்லியன் நாட்ஸ். இது வந்து கேஸ்ட் ஆன் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணுவோம். இது கொஞ்சம் பெரிய லீஃப் மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நான் டபுள் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்லேயே வந்து டபுள் ஷேடட். இது வந்து எல்லோவில் ஆரம்பிச்சு, எல்லோவில் இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோவில் ஆரம்பிச்சு அப்படியே போக போக வந்து ஒயிட்டாக மாறும். ஸோ இந்த த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே அந்த எல்லோ ஷேடில் வரும், மேலே போக போக அப்படியே வந்து லைட்டாகி ஒயிட் மாதிரி ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இது ரொம்ப குட்டியாக தான் வரும். ஏன்னா த்ரெட் வந்து வெறும் 6 ஸ்டாண்ட் மட்டும் தானே. ஸோ குட்டி குட்டியாக தான் வரும். அதான் அழகாக இருக்கும். ஆனால் ஸோ இதே மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக, ரொம்ப அடைச்சி இருக்கக்கூடாது, ரொம்ப கேப் விட்டும் இருக்கக்கூடாது, லேசாக ஒரு கேப் விடணும். நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்சு போர்ஷன் முடிகிற வரைக்கும் நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படி ஆரஞ்சு கலர் ஆரம்பிச்சிட்டே வந்திருக்கு. அதே த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஷேட் ஆகுது பாருங்களேன். ரொம்ப ஒயிட்டாக இல்லாமல் லைட் ஷேட் ஆகும். ஸோ இது மாதிரி போடும்போது ஒரு ஷேடட் எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளோட ஒர்க்கில். இனி மேலே போக போக வந்து நல்லா ஃபுல் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரே மல்டி கலர் இந்த மாதிரி டபுள் கலரில் இருக்கும்.
இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஆரஞ்சு நிறைய வரணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆரஞ்சு நிறைய விட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது எங்கே கட் பண்ணுறோம் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேடிங் வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு எடுத்திருக்கேன், அதனால தான் குட்டி நாட் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இது மொத்தமே வந்து இந்த த்ரெட்டே வந்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ராண்ட் இருக்கும். அதுதான் நான் 6 கணக்கு சொன்னேன். நீங்கள் மொத்தமாக 6 தடவை எடுத்துலாம் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் வந்து 6 ஸ்டாண்ட் இருக்கும் பிரித்து பார்த்தீங்கன்னா. இதில் வந்து 2 ஸ்டாண்டாக எடுத்து பண்ணுறதுக்கும் ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுறேன். கீழே ஆரஞ்சில் ஆரம்பித்து நடுவில் லைட் பேல் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் மேலே போக போக ஒயிட்டில் வந்து முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபுல் மோட்டிவ் முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கோம், அப்புறம் லீவ்ஸ் எல்லாமே வந்து கேஸ்ட் ஆன் ஸ்டிச். அண்ட் இடையில கொஞ்சம் குட்டி குட்டி ஃப்ளவருக்கு மட்டும் ரிங் நாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அண்ட் இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக இது மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், டல் கோல்டு ட்ராப் ஷேப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன மோட்டிவ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு 5 இன்ச் அகலத்துக்கு இருக்கு. இது இந்த டிசைனோட பிக்சர் வந்து ட்ரேசிங் பேப்பர் வந்து பிளாக்ல அப்லோட் பண்றேன், அது பாருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோ பண்ணி பார்த்தீங்களா, இங்கேருந்து இந்த ஃப்ளவர்ல இருந்து இது வரைக்கும் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கூட நீங்க எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஆர் அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃப்ளவர் மட்டுமாவது ட்ரை பண்ணுங்க ஹோம்ஒர்க்கா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிசைனும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். கீப் ப்ராக்டிசிங். பாய்.